ஹெவியாக இருக்குது ஜாக்கு. இது ஒரு பிலிப்பைன்ஸ் வெரைட்டி. இலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆல இலை மாதிரி இருக்கும். நல்ல தடிப்பனான இலை தோட்டத்தில் ரவுண்டாக இருக்கும் இலைகள் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தாலே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லிச்சி நம்ம ஊரில் வளருமானா கண்டிப்பாக வளரும், காய்க்கும். நம்ம லிச்சி. திருப்பத்தூர் ஓ! கஸ்டமர் ஒருத்தருக்கு காய்ச்சி நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு பூ வச்சாலுமே அந்த இடம் ஃபுல்லாகவே மணக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த செடிகளையும் விரும்பி வாங்குறாங்க. அந்த செடிகளுமே இருக்குது. முட்டைப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஒரு முட்டையினுடைய மஞ்சள் கரு எப்படி மணமாக இருக்கும், எப்படி ஒரு ருசியில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்ஸில் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். இந்த மாதம் நம்ம ஜூன் மாதம் நிறைய எக்ஸாட்டிக் பழச்செடிகள் வந்திருக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிகள் இருக்குது. அதில் பழச்செடிகள் வந்திருக்கு, டிம்பர் ட்ரீ வந்திருக்குது, பூச்செடிகள் வந்திருக்கு, எல்லாமே கலந்து இருக்குது. இதில் இறக்கக்கூடிய செடிகளை நம்ம என்னென்ன செடிகள்ங்கிறது அது எப்படி வளர்க்குறதுங்கிற பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நெல்லி செடி. நெல்லி செடியில் இது அரைநெல்லி. இப்போ நிறைய பேருக்கு இந்த நெல்லியை பற்றி தெரியாது. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த செடிகளும் அவங்களோட அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது நம்மளோட சின்ன வயசில் எல்லாருமே இந்த நெல்லிக்காயை சாப்பிட்ருப்போம். இப்போ பழக்கத்தில் ரொம்ப இல்லை. இதை நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறது விரும்புகிறாங்க. இப்போ உள்ள தலைமுறை என்ன எப்படின்னா பழைய பழங்களையும் பழைய செடிகளுமே வளர்க்க விரும்புகிறாங்க. அதுக்காக பெரிய செடிகளாகவே வந்திருக்கு. மாடியில் இந்த செடிகளை வைக்கிறதுனா ஒரு 6 மாதத்துலேயே இது காய்க்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் பெரிய செடிகளாக கொடுக்குறோம். பொதுவாக மாடியில் வளர்க்கும்போது கொஞ்சம் பெரிய செடிகளாக நட்டால் நம்ம பராமரிக்கிறதுக்கு ஈஸி. அந்த மாதிரி வளர்க்குறது இந்த மாதிரி பெரிய செடிகளாக நட போடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது லிச்சி. லிச்சி நம்ம ஊரில் வளருமானா கண்டிப்பாக வளரும், காய்க்கும். நம்ம திருப்பத்தூர் கஸ்டமர் ஒருத்தருக்கு காய்ச்சி நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அவரும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட செடிகளை வாங்கிட்டு போய் நடவு பண்ணார். அவருக்கு நல்லாவே காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது, எல்லோரும் நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ஆர்வமாக சாப்பிடக்கூடிய பழங்கிறதுனால நம்ம எல்லாருமே வளர்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்த லிச்சி. அதனால் இப்போ லிச்சி செடியுமே நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு. லிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடி உயரம் உள்ள கிராஃப்டிங் செடியை நம்ம 350ங்கிற ரேஞ்சில் தான் சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் எல்லா செடிகளுமே சின்ன செடிகளாக இருக்கும்போது நம்ம 200 ரூபாயிலேருந்து ஆரம்ப விலையாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து செடிகளுடைய விலைகள் வேறுபடும். இதுமாதிரி விலைகள் தெரியணும்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா முழு விவரமும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளை. மாதுளையில் இந்த பாகுவாங்கிற வெரைட்டி. பொதுவாக மாதுளையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் காய்க்கல, பெருசாகல, விதை காடாக இருக்குன்னுலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் எங்கள் மாடியில் இப்போ காய்ச்சிருந்தது. மாடி தோட்டத்தில் காய்ச்ச செடி நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. பழம் நல்லா பெருசாக இருந்தது. அந்த வெரைட்டி தான் இதுவும். அதாவது நம்ம இதுக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். செடியை சுற்றி எப்போவுமே தொட்டிலாக இருந்தாலும் சரி, தரையாக இருந்தாலும் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுமாதிரி நிறைய பூக்கள் வரும். நிறைய பூக்கள் வர்றதை நம்ம சந்தோஷப்பட்டு அதை விட்டுறக்கூடாது. அப்படியே பூக்களை எல்லாமே கிளிரணும். ஒரு செடியை அதனுடைய வயசை பொறுத்து 2 பழம் 3 பழம் தான் முதல்ல நம்ம அலோவ் பண்ணணும். வயசு கூடும்போது நம்ம அதிக பழங்களை விடலாம். முதல்ல பழங்களை நம்ம எண்ணிக்கை கம்மியாக்குனாலே செடி நல்லா வளர்ந்து நிறைய காய்க்கும். பழமும் நல்லா பெருசாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். அடுத்து நம்ம பார்க்குறது அகர் மரம். அந்த அகர் மரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே 2 அடி உயரத்தில் தான் செடிகள் வந்துட்டு இருந்தது. இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் வந்துருக்கு செடிகள். இது ரொம்ப வேல்யூவான செடி. அதாவது நம்ம இந்த ரெட் சாண்டல் சொல்கிறோம் இல்லையா, அந்தமாதிரி ரெட் சாண்டல் மாதிரி இது ஏஜ் ஆகும்போது இந்த மரங்களுடைய நடுப்பகுதியில் பிசின் மாதிரி ஒரு பொருள் வரும். அந்த பொருள் தான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இது நிறைய மெடிசினாகவும் பயன்படுது. நறுமண பொருட்கள் தயாரிக்கவும் இந்த அகர் மரம் பயன்படுறதுனால நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ஏக்கத்தெல்லாம் போக்குற மாதிரி பெரிய செடிகளாகவே வந்துருப்பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தோட்டங்கள்லாம் நட்டு விட்டோம்னா, ஒரு பகுதியில் நட்டு விட்டோம்னா அது தானாக வளரும். இது ஒரு பெரிய பராமரிப்புலாம் கிடையாது. மரங்கள் நட்டும்போது இந்த அகர் மரத்தையும் எல்லாருமே நடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது தசேரி மாம்பழம். தசேரி மாம்பழம் ரொம்ப ஒரு இனிப்பான மாம்பழம். ஒரு சதைப்பகுதி அதிகமானது. அதாவது ஒரு தனித்துவமான மாம்பழம். இப்போ எப்படி நம்ம இமாம் பசந்தை கொண்டாடுறோமோ அதேமாதிரி ஒரு வட இந்தியாவில் இதை கொண்டாடக்கூடிய ஒரு வெரைட்டி. பழங்கள் ஒரு 300-400 கிராம் வெயிட் வர மாதிரி வரும். ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், ருசியும் அதிகமாக இருக்கும். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் சின்ன செடிகளாக தான் சேல் பண்ணோம். இந்த முறை இப்போ ஒரு 8 அடி உயரத்தில் கூட பெரிய செடிகளாக வந்திருக்கு. இதெல்லாம் வச்சா வர வருஷத்துலேயே நமக்கு காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பாகிஸ்தான் மல்பெரி. இந்த பாகிஸ்தான் மல்பெரி ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும், மீடியம் சைஸில் வரும். ஒரு தேன் போன்ற சுவையில் இருக்கும். அதாவது சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அது தேனை மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு வெரைட்டி இந்த பாகிஸ்தான் மல்பெரி. மாடியிலையும் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். இதை வளர்க்கும்போது கவாத்து பண்ணி வளர்க்கணும். அதாவது ஒரு முறையும் பூத்து பழம் அறுவடை பண்ணோன்னா திருப்பியும் கட் பண்ணி விடணும். செடியை வளர விட்டோன்னா செடி மட்டும் தான் வளரும், காய்கள் வராது. அதனால் கண்டிப்பாக கட் பண்ணி வளர்த்தோன்னா இந்த மல்பெரியை வீட்டில் வளர்க்கலாம், மாடியில் வளர்க்கலாம். அதுமாதிரி ரெட் வாட்டர் ஆப்பிள். இந்த ரெட் வாட்டர் ஆப்பிள் செடிகள் பார்த்திங்கன்னா இந்த சின்ன செடிகளாக வந்திருக்கு, பெரிய செடிகளாக நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. இது ஒரு 3 அடி உயரத்தில் இருக்குது. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வச்சோன்னா ஒரு வருஷத்துலேயே இது காய்க்கும். அந்த மாதிரி தரமான செடிகளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் சப்போட்டா. இந்த ரெட் சப்போட்டா ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான்.
நல்ல இனிப்புத்தன்மையோட இருக்கும். ரெட் கலரில் வரும் சப்போட்டா. நம்ம தோட்டத்திலே ஏற்கனவே காய்ச்சிருக்கு. நிறைய கூகுளில் பார்த்தீங்கன்னா ரெட் சப்போட்டானா வேறு பழத்தை காமிக்கிறாங்க. இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது உண்மையான இது தெரியணும்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மரத்தில் காய்ச்சது அப்படியே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு ரெட் கலரில் தோல் இருக்கும். ஒரு இளந்த பழத்தினுடைய டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த வெரைட்டியும் கூட இந்த லோடில் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பேரிக்காய் செடி. இந்த பேரிக்காய் செடி நம்ம சமவெளியில் காய்க்குமாங்கிறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் குளிராக இருந்தால் இப்போ ஒரு ஏலகிரி மாதிரி மலை பிரதேசங்களில் நல்லா வளரக்கூடிய செடி நல்லாவே காய்க்கும். ஏன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான். இந்த ஒட்டு செடிகளை வளர்க்கும்போது எப்போவுமே நம்ம ஒட்டுக்கு பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய செடிகளை கட் பண்ணி வளர்க்கணும். இந்த மாதிரி வளர்ந்ததுன்னா அது காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செடியும் ட்ரை ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தாய் செடியிலேருந்து வரக்கூடிய செடிகளை நம்ம அனுமதிச்சோன்னாக்க டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இதை சமவெளியில் நம்ம பகுதிகளில் நடவு பண்ணோன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல நடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நிழல் உருவாக்கிக்கலாம். அதேமாரி நல்ல மண் வந்து நல்லா வளமான மண்ணில் நடுறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது சிகப்பு அகத்தி செடியும் கூட நிறைய பேர் வாங்குகிறாங்க. அது கீரையாக பயன்படுத்துகிறதுக்கும் வாங்குகிறாங்க. மற்றபடி ஒரு நிழல் கொடுக்குறது சில வெற்றிலை இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறதுக்கு நிழலுக்காகவும் வாங்குகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம். இந்த மனோரஞ்சிதம் செடி பார்த்திங்கன்னா வீடுகளில் வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த பூக்கள் வந்து நல்ல ஒரு தனித்தன்மையான ஒரு மனத்தில் இருக்கும். ஒரு பூ வச்சாலுமே அந்த இடம் ஃபுல்லாகவே மணக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த செடிகளையும் விரும்பி வாங்குறாங்க. அந்த செடிகளுமே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது எக் ஃப்ரூட், முட்டைப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஒரு முட்டையினுடைய மஞ்சள் கரு எப்படி மணமாக இருக்கும், எப்படி ஒரு ருசியில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி காய்க்கக்கூடிய செடி. இது ஒரு எக்ஸாட்டிக் தான். இது நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. இது சின்ன செடிகளாக வந்திருக்கு இந்த முறை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து முட்டை வறுக்கன் பலா. இந்த முட்டை வறுக்கன்கிறது ஒரு வறுக்கன் பலா. அதேமாதிரி அதனுடைய சுளைகள் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும். அது முட்டை வடிவம்னு சொல்கிறத விட அதனுடைய சுளைகள் ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப அந்த சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். நல்ல இனிப்பு தன்மையோடு இருக்கும். இது ஒரு பழைய ரகம். அதை செலக்ட் பண்ணி அந்த செடிகள்லேருந்து டெவலப் பண்ணி வர்றதுனால இதனுடைய பேரை முட்டை வறுக்கன்ங்கிற பேரில் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கமலாரஞ்சு. இந்த கமலாரஞ்சில் இது பெரிய செடி 21 கவரில் இருக்குது. கமலாரஞ்சு நம்ம ஊரில் காய்க்குமானா கண்டிப்பாக காய்க்கும். நம்ம கஸ்டமருக்கே நிறைய காய்ச்சிருக்கு. அவங்க வீடியோலாம் பதிவு பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு நல்ல வளமான பூமியில் வச்சா நமக்கு இது காய்க்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு வெரைட்டி. கமலாரஞ்சு நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு செடி தான். அதனால் இதுவும் கூட நம்ம வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது கேஜி நாவல். இந்த கேஜி நாவல் பார்த்திங்கன்னா பெரிய செடிகள் நம்மகிட்ட இருக்குது. 21 கவரில் வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய செடிகள். இந்த முறை வந்த சின்ன செடிகள் பார்த்திங்கன்னா நல்ல தரமான செடிகளாகவே இருக்குது. பாருங்கள், ஒரு 2 அடி 3 அடி உயரம் இருக்கிற மாதிரி நல்ல தரமான செடிகளாக இருக்குது. இது கல்கத்தாவிலேருந்தே டைரெக்டாக வந்த செடிகள். எப்படி சொல்கிறோன்னா அந்த பேக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம ஊரில் வந்து இன்னும் கவர் மாற்றலை. இது கவர் மாற்றாமல் டைரெக்டாக வந்த செடி இது. இது வந்து இப்போ பழங்கள் நல்லா பெருசாக இருக்கும். விதை வந்து சின்னதாக இருக்கும். இந்த செடிகளை பொறுத்தவரைக்கும் கமர்ஷியலாக கூட பயிர் பண்ணலாம். இதுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு நாவல் வெரைட்டி இந்த வெரைட்டி. இதை மாடியிலே வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது கேசர் மா வெரைட்டி. இந்த கேசர் பார்த்திங்கன்னா ஒரு தரமான பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாரகம். அதாவது தசேரி மாதிரி இதுவும் வட இந்தியாவில் பிரசித்தி பெற்றது. இதனுடைய தனி சுவையினால இது ரொம்ப பேர் வாங்கியிருக்கு. அதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டோட டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு மாம்பழத்தை தாண்டி ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மா வெரைட்டி. இது எல்லாமே பெரிய செடிகளாக இருக்குது. எவ்வளோ பெரிய செடிகள் பாருங்கள். இதெல்லாம் நடவு பண்ணும்போது உங்களுக்கு வர வருஷத்துலேயே காய்க்கிற மாதிரி இருக்கும். பெரிய செடிகள். அடுத்து நம்ம பார்க்குறது அத்தியில் இது வந்து பூனை அத்தி. அதாவது இலைகள் கம்மியாக இருக்கும், காய்கள் அதிகமாக இருக்கும். அதாவது தண்ணி வந்து லிமிட்டாக விடணும். சில செடிக்கு வந்து நான் அதிகமாக விட சொல்கிறேன், சில செடிக்கு கம்மியாக விட சொல்கிறேன். அதுமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா செடியுமே காய்க்கும். இதிலே எவ்வளோ பிஞ்சுகள் காய்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு வெயிலான இடத்துல வளரக்கூடிய ஒரு செடி. அதாவது 100% இது வெயில் தேவைப்படும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். இந்த செடியில் பொறுத்த வரைக்கும் மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டிவிட்டு மேங்கோ. இந்த ஆர்டிவிட்டு மாங்கோங்கும்போதே ஒரு ஆஸ்திரேலியன் மேங்கோ. இது நல்லா 1 கிலோ வெயிட் வரும். நல்ல பால் மாதிரி இருக்கும், நல்ல சதையாக இருக்கும். நல்ல விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சதைப்பற்று அதிகமாக இருக்கிறனால நிறைய ஒரு ருசியன் அதிகமான ஒரு வெரைட்டி. இது நிறைய காய்க்கும் செய்யும். நம்ம ஊரில் இது நல்ல ஒரு கமர்ஷியல் கிராப்பாக பண்ணால் கூட நல்லா சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி வெரைட்டி. இதில் சின்ன செடிகள் பார்த்தீங்கன்னா 450 ரூபாங்கிற ரேஞ்சில் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய செடிகளும் தான் நம்ம ஏற்கனவே இருந்தது. இந்த முறை நமக்கு சின்ன செடிகளுமே வந்திருக்கு. அதுமாரி ஜப்பான் கொய்யா நிறைய நம்ம பதிவு பண்ணிட்டோம். இது 300 ரூபாங்கிற ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணுறோம். இதெல்லாம் ஒட்டு செடிகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் கொய்யா. இந்த கோல்டன் கொய்யா ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதுவும் நம்ம முதல்ல நம்ம நர்சரிக்கு வந்திருக்கு. நல்ல இனிப்பு தன்மையோடு இருக்கும். ஒரு நல்ல சுவையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே 2-2.5 அடி உயரமான செடிகளாகவே தரமான செடிகளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பனானா சப்போட்டா. இந்த பனானா சப்போட்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச செடி தான். நீளமாக இருக்கும் பழங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதை மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம்.
இது ரொம்ப எளிமையான பராமரிப்பில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. மாடியில் வளர்க்கும்போது நல்ல ஒரு கண்டெய்னர், நல்ல கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் வச்சோன்னா நிறைய கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையோடு இருக்கும். ஹெவியாக இருக்குது ஜாக்கு. இது ஒரு பிலிப்பைன்ஸ் வெரைட்டி. இலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆல இலை மாதிரி இருக்கும். நல்ல தடிப்பனான இலை தோட்டத்தில் ரவுண்டாக இருக்கும் இலைகள் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தாலே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்ப உலகத்திலே ஒரு இனிப்பான ஒரு பலா வெரைட்டின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது நமக்கு ஏற்கனவே பெரிய செடிகள் அதிகமாக இருந்தது. இப்போ சின்ன செடிகளும் நிறையவே வந்திருக்கு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன செடிகளை வைக்கும்போது 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். 3 முதல் 4 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஈரம் தேவைப்படும். ஈரம் தேவைப்படும்னா தண்ணி வசதி தேவைப்படும் இந்த எவிஆர்க் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆலிவ். இந்த ஆலிவை பொறுத்த வரைக்கும் நம்ம நர்சரியில் வாங்குறவங்க வாசுக்காக வாங்குறாங்க. வாஸ்து இது வச்சா நிறைய வசதிகள் வரும் அப்படிங்கிற நினச்சி வாங்குறாங்க. பொதுவாக செடிகள் வளர்த்தாலே வசதிகள் வந்துடும். அது ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. இது வந்து கமர்ஷியலாகவும் நிறைய இடங்களில் பயிர் பண்ணுறாங்க. இதனுடைய எண்ணெய் வந்து விலை மதிப்பில்லாதது, ரொம்ப விலை ஜாஸ்தியான ஒரு எண்ணெயை கொடுக்கக்கூடிய, நல்ல மணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இந்த வரக்கூடிய காய்கள்லேருந்து உற்பத்தி ஆகுது. அதுக்காக கமர்ஷியலாகவும் நிறைய இடங்களில் பயிர் பண்ணுறாங்க. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு தரமான செடி. அதாவது ஏற்கனவே நம்மகிட்ட வந்து 250 ரூபா ரேஞ்சில் சின்ன செடிகள் சேல் பண்ணோம். இது அதை விட கொஞ்சம் பெரிய செடிகளாகவே வந்திருக்கு. நல்ல தரமான செடிகளாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பாலாஜி லெமன். இந்த பாலாஜி லெமனும் ஒரு மார்க்கெட் லெமன் மாதிரியே உள்ள ஒரு வெரைட்டி தான். நம்ம நாட்டு வெரைட்டி. எளிமையான பராமரிப்பில் வளரக்கூடியது. கொஞ்சம் லேட் ஆகும் காய்க்கிறதுக்கு. அதாவது வச்ச உடனே நம்ம காய்கள் வந்துடாது. மார்க்கெட் லெமனோட இது கொஞ்சம் காய்கள் வர்றதுக்கு லேட் ஆகும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது தாய்லாந்து லெமன். பாருங்கள், தாய்லாந்து லெமனில் காய்களே இருக்கும். மற்ற லெமனுக்கு இதுக்கும் வேறுபாடு என்னென்னா அதுதான், ஈஸியாக பராமரிக்கலாம். நமக்கு பராமரிக்க முடியல, எனக்கு காய்க்கலன்னு சொல்கிறவங்க இந்த லெமனை வளர்க்கலாம், தாய்லாந்து லெமனை. மற்றபடி நம்ம லெமன் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கும் மற்றபடி ஜூஸுக்கும் இந்த தாய்லாந்து லெமன் நல்லாவே யூஸ் ஆகும். இது வரைக்கும் இந்த ஜூன் மாதம் லோடில் என்னென்ன செடிகள் வந்ததுன்னு பார்த்தீங்க. இதில் சில செடிகள் நம்ம சொல்லாமல் கூட இருப்போம். என்னென்னா பெரிய செடியை சொல்லியிருப்போம், சின்ன செடியை சொல்லாமல் இருப்போம். சில செடிகள் விடுபட்டிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எந்த செடிகள் வேணும்னாலும் இங்கே க்ரீனா நர்சரி ஃபோன் நம்பர் 9384667714ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 9 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுற பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் மற்ற நேரத்தில் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி செடிகள் மட்டும் இல்லை, இந்த செடிகள் வளர்க்குறதுக்கு தேவையான மண்கலவையாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான உரங்களாகட்டும், தொட்டியாக இருக்கும், க்ரோ பேக் ஆகட்டும், எல்லாமே நம்ம க்ரீனா நர்சரியில் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.